இந்த பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸோட பிகினிங்ல போட்டு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த பீயிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு பெயர் சொல் வரும், இல்லாட்டி ஒரு அட்ஜெக்டிவ் வரும். இந்த ஹாப்பி, சேடு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். பொதுவாகவே இந்த பீயிங் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்க பீக்கு நம்ம இரு அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சிருக்கோம். ஆனால் அந்த இரு அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மீனிங் வராதுங்க. பீயிங் அதற்கடுத்து ஒரு நவுனோ ஒரு அட்ஜெக்டிவோ போடும் பொழுது என்ன அர்த்தம்னா, ஒருவர் அந்த பொசிஷனில் இருப்பதால், அந்த நபர் அவ்வாறாக இருப்பதால் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. புரியுதுங்களா? அப்போ இந்த சென்டென்ஸுக்கு அடுத்து நீங்க என்ன சென்டென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த சென்டென்ஸ்ல எந்த நபர் இருக்காங்களோ அந்த நபரை தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ்க்கெல்லாம் தமிழ்ல என்ன அர்த்தம்னு எழுதிடுறேன். ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பீயிங் எ டீச்சர் ஐ எம் டீச்சிங். அதாவதுங்க இந்த பீயிங் அடுத்து நவுன் வந்ததுனால அவ்வாறாக இருப்பதால், எவ்வாறாக, எப்படி, இப்படி, டீச்சராக இருக்கிறதுனால, புரியுதுங்களா? அந்த காரணத்தினால ஐ எம் டீச்சிங், டீச்சராக இருக்கிறதுனால நான் பாடம் நடத்துகிறேன், ஐ எம் டீச்சிங். அடுத்த நல்லா கவனிக்கணுங்க, இந்த பக்கம் வரக்கூடிய சென்டென்சஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி ப்ரெசென்ட் ஃபேமிலியில் வந்துச்சுன்னா அப்படி இருக்கிறதுனால, அப்படி இருப்பதால அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனையும், பாஸ்டாக இருந்தால் இருந்ததால, எப்படி இருந்ததால, அப்படி இருந்ததால அப்படிங்கிற அந்த இருந்ததால் அப்படிங்கிற டோனை வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்பதான் கன்ஃபியூஷன்ஸ் வராது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, பீயிங் அ லீடர் ஹி டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பீயிங் அ லீடர் ஹி டேக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பின்னாடி வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஒரு ஃபேக்டை சொல்லணும், ஃபேக்டை சொல்லிருச்சு. அவர் ஒரு தலைவராக இருக்கிறதுனால பொறுப்புகள் எடுத்துக்கிறார். தலைவராக இருக்கிறதுனால, புரியுதுங்களா? பீயிங் டயர்ட், இது என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் அந்த நபராக இருக்கிறதுனாலன்னு சொல்லல, ஒருவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, களைப்பாக இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப களைப்பாக இருந்ததால், ஏன் இருந்ததால், she went to bed, went past tense. படுக்கைக்கு சென்றால் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, தூங்க போனால் அர்த்தம். go to bed அப்படின்னா உறங்க செல்லுதல். சரி கவனிங்க, களைப்பாக இருந்ததால் அவள் தூங்க சென்றாள். being tired she went to bed, being tired she went to bed. கடைசியா ஒண்ணு பிஸியாக இருந்ததால, அதான் அப்படி எழுதியிருக்கோம். being busy they didn't answer the call. being busy they didn't answer the call. பிஸியா இருந்ததுனால, அந்த நிலைமையில் இருந்ததுனால அவங்க நாங்க பண்ண காலுக்கு என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, பசியாக இருந்ததுனால, நல்லா கவனிக்கணும், இருந்ததுனால நான் சாப்பிட்டேன், பசியா இருந்ததுனால நான் சாப்பிட்டேன். இது எப்படி இங்கிலீஷ்ல எழுதலாம்னு காமெண்ட்ல போட்டுருங்க.